யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியரும் கலைப்பீட பீடாதிபதியுமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களினுடைய வானிலை அறிவிப்பு சற்று முன்னர் வெளியாகி இருந்தது. அதன்படி கனமழை மற்றும் சாத்தியமான வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு தொடர்பான விழிப்புணர்வு என்கின்ற அவருடைய பதிவிலிருந்து இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கலாம். வங்களா விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற்றம் பெற உள்ளது. இது அடுத்து வரும் நாட்களில் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு கரையோரமாக வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நேற்று அதாவது 8/5/2026 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்க தொடங்கியுள்ள மழை எதிர்வரும் 13/5/2026 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை நாளை முதல் பரவலடைவதோடு செறிவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை 10/5/2026 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இதனால் மிக கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அத்தோடு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் இலங்கையின் ஊவா, மத்தி, தென் மாகாணம், வடமேல் மாகாணம், மேல் மாகாணம் என்பவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை பிற்பகலில் முல்லைத்தீவு, வவுனியா, கண்டி, மட்டக்களப்பு, காலி, களுத்துறை மாவட்டங்களுக்கும் கனமழை பெறும் வாய்ப்பு உள்ளது. நாளை அதாவது 10/5/2026 மாலை 5:30 மணிக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேவேளை நாளை பிற்பகல் 3 மணியளவில் வடமேல் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நாளை மறுதினம் 11/5/2026 பிற்பகல் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, அனுராதபுரம், தம்புள்ளை, கண்டி, மட்டக்களப்பு, நூரெலியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களும் கனமழை பெறும் வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுதினம் 11/5/2026 பிற்பகல் 3 மணியளவில் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பதுளை மாவட்டத்திற்கும் வடக்கு மாகாணத்தின் கிழக்கு பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எதிர்வரும் 12/5/2026 பிற்பகலில் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பதுளை, முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார் மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக கிடைத்து வரும் கனமழை காரணமாக இலங்கையின் பல பகுதிகளிலும் குளங்கள் மற்றும் ஆறுகள் வான்பாய தொடங்கியுள்ளன. எனவே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் கிடைக்கவிருக்கும் கனமழை சில பகுதிகளுக்கு வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு மத்தி மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் ஏற்கனவே கனமழை கிடைத்து வருகிறது. பல பகுதிகளில் நிலம் முழு நீர்க்கொள்வளவோடு உள்ளது. இப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதனால் நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பில் மத்திய மற்றும் ஊவா மாகாண உறவுகள் மிக அவதானமாக இருப்பது அவசியம். அத்தோடு நாளை மறுதினம் முதல் இலங்கையின் தெற்கு, கிழக்கு, வடக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான் நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் நாளை மறுதினம் முதல் கடற்பகுதிகளுக்கு மீன்பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்ப்பது சிறந்தது. கடந்த ஆண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மே மாதம் அதிக மழை கிடைத்திருந்தது. குறிப்பாக வரலாற்றில் அதிகூடிய மழை கிடைத்த மே மாதமாக கடந்த ஆண்டு மே மாதம் விளங்கியது. இவ்வாண்டும் மே மாதம் கனமழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக மே மாதம் என்பது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மழை குறைந்த மாதங்களில் ஒன்று. இப்போது அது கனமழை கிடைக்கும் மாதங்களில் ஒன்றாக மாற்றம் பெறுகிறது. காலநிலை மாற்றம் இதுபோன்ற வியத்தகு வித்தைகளை உருவாக்கும் என்று நாகமுத்து பிரதீபராஜா அவர்களினுடைய வானிலை முன்னறிவிப்பு இவ்வாறு இடம் பிடித்திருக்கிறது.